வணக்கம் நண்பர்களே, சினிமா ரசிகர்களுக்கு ஒரு செம்ம செய்தி வந்திருக்கு. யூடியூபோட CEO நீல் மோகன் அவரோட அதிகாரப்பூர்வ பக்கத்துல ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உலக புகழ்பெற்ற ஆஸ்கார் விருது வழங்கும் விழா இனி யூடியூபுக்கு வரப்போகுது. ஆமாங்க, ஆஸ்கார் அவார்ட்ஸ் இனி யூடியூப்ல நேரடியா ஒளிபரப்பாக போகுது. இது சும்மா வதந்தி கிடையாது. யூடியூப் நிறுவனத்தோட CEO நீல் மோகன் அவரே தன்னோட எக்ஸ் பக்கத்துல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2029 வருஷத்துல இருந்து ஆஸ்கார் விருது வழங்கும் விழா யூடியூப் தளத்திற்கு வருகிறது அப்படின்னு ஒரு அதிரடி அறிவிப்பை கொடுத்திருக்காரு. இது சாதாரண விஷயம் கிடையாது நண்பர்களே. இத்தனை வருஷமா ஆஸ்கார் விருதை நாம பார்க்கணும்னா ஒன்னு அதுக்கான பிரத்யேக டிவி சேனல் இருக்கணும், இல்லைன்னா மறுநாள் காலையில செய்திகள்ல தான் யார் ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆனா 2029 இருந்து நாம எப்படி ஒரு யூடியூப் வீடியோவை ஈஸியா பார்க்கறோமோ அதே மாதிரி ஆஸ்கார் விழாவை லைவா பார்க்கலாம். சரி, ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுத்தாங்க? இத பத்தி நாம கொஞ்சம் ஆழமா பேசணும். இப்போ இருக்கிற காலகட்டத்துல டிவி பார்க்கறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சு போச்சு. குறிப்பா சொல்லணும்னா, இளைஞர்கள் டிவியை விட ஸ்மார்ட் போன்ல தான் அதிக நேரம் செலவிடுறாங்க. ஆஸ்கார் விழாவை டிவியில ஒளிபரப்பும் போது பார்வையாளர்கள் எண்ணிக்கை வருஷம் குறைஞ்சுக்கிட்டே வருது. அந்த சரிவை மீட்கவும் அடுத்த தலைமுறை ரசிகர்களை உள்ள கொண்டு வரவும் தான் ஆஸ்கார் அகாடமி யூடியூப் கூட கை கோர்த்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல கிரிக்கெட் மேட்ச் எப்படி டிவியில இருந்து ஜியோ சினிமா ஆப்புக்கு மாறுச்சோ அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் புரட்சி தான் இதுவும். நீல் மோகன் சொன்ன அந்த ட்வீட்ல சினிமாவின் உலகளாவிய வீடாக இனி யூடியூப் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா யூடியூப் மாதிரி உலகம் முழுக்க ரீச் இருக்கிற வேற ஒரு தளமும் கிடையாது. இந்த மாற்றத்தால நமக்கு என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஆஸ்கார் பார்க்கறதுக்காக நாம தனியா எந்த சந்தாவும் கட்ட தேவையில்லை. இன்டர்நெட் இருந்தா போதும், உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் ஆஸ்கார் விழாவை லைவ்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம டிவியில பார்க்கும்போது விளம்பரங்கள் வந்தா நமக்கு எரிச்சலா இருக்கும். ஆனா யூடியூப்ல பார்க்கும்போது நமக்கு பிடிச்ச விஷயங்களை ரீவைண்ட் பண்ணி பார்க்குற வசதி, கமெண்ட் செக்ஷன்ல மத்தவங்க கூட பேசுற வசதி எல்லாம் கிடைக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மள மாதிரி யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. இப்போதெல்லாம் ஆஸ்கார் வீடியோ போட்டா காப்பிரைட் பிரச்சனை வரும்னு பயப்படுவோம். ஆனா யூடியூபே அதிகாரப்பூர்வ பார்ட்னரா வர்றதால ரியாக்ஷன் வீடியோஸ், லைவ் கமெண்ட்ரி பண்றதுக்கெல்லாம் புது வழிகள் பிறக்கும்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பா சொல்லணும்னா, 2029 நம்ம தமிழ் சினிமா கலைஞர்கள் யாராவது ஆஸ்கார் மேடை ஏறினாங்கன்னா அதை அந்த நிமிஷமே நம்ம சேனல்ல கொண்டாடி தீக்கலாம். நினைச்சு பாருங்க, நம்ம தளபதி விஜயோ இல்ல வேற யாராவது நம்ம ஊர் நடிகர் அந்த ரெட் கார்பெட்ல நடக்கிறத நம்ம போன்ல லைவா பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த சிலிர்ப்பான தருணத்துக்காக தான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஆனா இது நடைமுறைக்கு வர இன்னும் 4 வருஷம் இருக்கு. 2029 வரைக்கும் ஏன் காத்திருக்கணும்னு நீங்க கேட்கலாம். இப்போதைக்கு வேற சில டிவி சேனல்கள் கிட்ட ஒளிபரப்பு உரிமை இருக்கு. அந்த ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யூடியூப் கைக்கு இது முழுசா வரும். அது வரைக்கும் யூடியூப் இதுக்கான டெக்னிக்கல் வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. எதிர்காலத்துல ஒருவேளை 4K குவாலிட்டியில விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா நாமளே அந்த அரங்கத்துல உட்கார்ந்து பார்க்குற மாதிரி டெக்னாலஜி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ நண்பர்களே, சினிமா உலகம் ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு. தியேட்டர்ல படம் பார்த்த காலம் போய் OTT வந்தாச்சு. இப்போ அவார்ட் ஃபங்க்ஷனும் டிவியை விட்டுட்டு ஆன்லைனுக்கு வருது. இது ஒரு நல்ல மாற்றமா, இல்ல இதனால டிவி சேனல்கள் காணாம போயிடுமா? உங்க கருத்து என்ன? நீங்க ஆஸ்கார் விழாவை டிவியில பார்க்க விரும்புவீங்களா, இல்ல யூடியூப்ல பார்க்க விரும்புவீங்களா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான டெக் நியூஸ். இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான சினிமா மற்றும் டெக்னாலஜி செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம ஹரிஷ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை உடனே சேரும். அடுத்த வீடியோல இன்னொரு சூப்பரான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.